அது சென்னையில இருக்க மிகப்பெரிய யுனிவர்சிட்டி. அங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்கினா சத்யா. காலேஜ் ஸ்டார்ட் ஆக போறதுனால அவங்க அப்பா அம்மா அவள கொண்டு வந்து காலேஜ்ல விட்டாங்க. பார்த்து பத்திரமா இருமா. நீ ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தகுதியை மீறி இந்த காலேஜ்ல உன்னை சேர்த்திருக்கோம். நல்லா படிக்கணும், வேற எதுலயும் நீங்க கவனம் செலுத்தக்கூடாது, புரியுதா? நாங்க போயிட்டு வரோம். சத்யா காலேஜ்குள்ள போனா அங்க நிறைய பேர் விதவிதமான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது அவளுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்போ அங்க 2 பொண்ணுங்க சத்யாவ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏய், இங்க பாருடி பட்டிக்காடு. அட ஆமாண்டி, அவ ட்ரெஸ்ஸும் அவ ஹேர் ஸ்டைலும் பார்த்தாலே பக்கா வில்லேஜ்னு தெரியுதுடி. சத்யாவுக்கு அவங்க பேசுனது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பெரிய கனவுகளோட படிக்கணும்னு ஆசையா இந்த காலேஜுக்கு வந்தா இவங்க இப்படி பேசுறத பார்த்து அவளுக்கு அழுடையே வந்துருச்சு. பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு அவங்க கிட்ட, ஒரு பெண்ணை இப்படித்தான் கஷ்டப்படுத்துவீங்களா? ஒருத்தவங்கள கேரக்டர் வச்சுதான் ஜட்ஜ் பண்ணணுமே தவிர அவங்க அப்பியரன்ஸையும் அழகு வச்சு பார்க்க கூடாது. இப்போ நீங்க 2 பேரும் இருக்கீங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கீங்க. ஆனா உங்க கேரக்டர் இவ்வளவு அழுக்கா இருக்கே. புரிஞ்சுக்கோங்க, அழகுன்னு சொல்றது நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்லயோ ஹேர் ஸ்டைலையோ கலர்லயோ கிடையாது, நல்ல மனசு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.